மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இயற்கை அழகையும் எழிற்கொஞ்சு காட்சிகளையும் காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த டிசம்பர் மாதம் முதலே கொடைக்கானலில் பனிகாலம் என்றே அழைக்க வேண்டும். இந்த பனிகாலத்தில் கடந்த 10 நாட்களாக தற்போது வரை கொடைக்கானலில் 8 டிகிரி செல்சியஸில் இருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ந்த காலமே நிலவி வந்தது. இதனால் கொடைக்கானலின் நகர் பகுதியான, அதாவது மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி, ஜிம்கானல் பகுதி, கீழ்மூபி பகுதி போன்ற பகுதிகளில் உறைபனி காணப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது என்றே கூறலாம். மேலும் தற்போது வரக்கூடிய, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக கொடைக்கானலில் மிதமான சாரல் மழை மற்றும் பனிமூட்டத்துடன் காணப்பட்டதால் உறைபனியின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்பட்டாலும் கடும் குளிர் பல பகுதிகளில் ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள், உள்ளூர்வாசிகள், மேலும் விவசாயிகள், சுமை தூக்கும் பணியாளர்களினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. தற்போது கொடைக்கானலில் 10 டிகிரி செல்சியஸிலிருந்து 13 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ந்த நிலை காணப்படுவதால் உறைபனிகள் குறைந்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் கடுமையான குளிர் இருந்து வருகிறது. மேலும் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோக்கர்ஸ்வாக், சிட்டி வியூ பகுதிகளில் தரைப்பகுதிகளில் ஆட்கொண்டிருக்கும் பசுமை மேகங்கள் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மியமாக காட்சியளிக்கிறது. மேலும் தரைப்பகுதியில் அமைந்துள்ள பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள வைகை டாம், மஞ்சளாறு டிராம்களை பனியானது, அதாவது வெண்மேகமானது மூடி அதன் பின் காலையில் உதிக்கக்கூடிய சூரியனும் மெல்ல மெல்ல விலகும் காட்சிகளும் சுற்றுலா பயணிகளை கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாகவே இருந்து வருகிறது.